செய்திகள் தொடர்கின்றன. ஆப்பிரிக்க நாடான மாலியில் புரட்சி மூலம் ராணுவத்தினர் ஆட்சியை கைப்பற்றியதற்கு சர்வதேச நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலும் இச்சம்பவம் தொடர்பாக கண்டனம் தெரிவித்துள்ளது. ராணுவ புரட்சியாளர்களுக்கு எதிராக சர்வதேச தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் அமாதுவின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் ராணுவத்தினரால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள அரசு அதிகாரிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் சர்வதேச நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. மாலியில் மீண்டும் ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள சர்வதேச நாடுகள் ராணுவத்தினர் புரட்சியை கைவிட்டு தங்கள் முகாம்களுக்கு மீண்டும் திரும்ப வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளன. ராணுவத்தினரின் புரட்சி காரணமாக அந்நாட்டின் முக்கிய அரசியல்வாதிகள் பலர் வெளிநாடுகளுக்கு தப்பியோடிவிட்டனர். எனினும் அதிபர் அமாது துமானி தங்கள் கட்டுப்பாட்டில் பாதுகாப்பாக இருப்பதாக சதி புரட்சி மேற்கொண்ட ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். தங்களது நடவடிக்கையின் போது ரத்தம் சிந்தவோ யாரும் துன்புறுத்தப்படவோ இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் புரட்சியில் ஈடுபட்ட ராணுவத்தினர் அரசு தொலைக்காட்சியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாகவும் மாலி நாட்டின் நிர்வாகத்தை முற்றாக தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதாகவும் நேற்று அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கொலம்பியாவில் ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து பாதுகாப்பு ஒத்திகை நடத்தியுள்ளனர். லத்தீன் அமெரிக்க நாடுகளின் தலைவர்கள் மாநாடு கொலம்பியாவில் நடக்கவுள்ளது. இதற்கான பாதுகாப்பு பணிகளை கொலம்பிய ராணுவம் மற்றும் காவல்துறையினர் கூட்டாக மேற்கொண்டுள்ளனர். கூட்டு பாதுகாப்பு பணிகள் நவீன ஆயுதங்களுடனான சிறப்பு ராணுவத்தினர் மற்றும் சிறப்பு பயிற்சி பெற்ற காவல்துறையினர், வெடிகுண்டு நிபுணர்கள் ஆகியோர் ஈடுபட்டனர். கடந்த பல ஆண்டுகளாக கொலம்பியாவில் நடைபெற்ற உள்நாட்டு போர் காரணமாக ஆயிரக்கணக்கானவர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போயிருந்தனர். வெடிகுண்டு தாக்குதல்களும் ராணுவத்தின் மீதான தாக்குதல்களும் நாளாந்தம் நடைபெற்றது. இந்நிலையில் உள்நாட்டு போர் ஓய்ந்த நிலையில் நடைபெறும் முதலாவது சர்வதேச மாநாடு இது என்பதால் கொலம்பியாவிற்கு இந்த மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுமாறு சச்சின் டெண்டுல்கரை யாரும் நிர்பந்திக்க முடியாது என்று இந்திய அணியின் தேர்வுக்குழு தலைவர் கிருஷ்ணமாச்சாரியா ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சச்சின் டெண்டுல்கர் 100வது சதம் அடித்து சாதனை படைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். தற்போதைய சூழலில் ஓய்வு பெறுவது குறித்து சச்சின் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று ஸ்ரீகாந்த் குறிப்பிட்டுள்ளார். ஓய்வு பெறுமாறு சச்சினை யாரும் நிர்பந்திக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்திய அணியின் மிகச்சிறந்த வீரர்களில் ஒருவராக விராட் கோலி குறுகிய காலத்திற்குள் உருவாகியிருப்பதாக ஸ்ரீகாந்த் குறிப்பிட்டுள்ளார். கோலி போன்று முழு திறனுடன் விளையாடும் வீரர்கள் அணிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். ஆசிய கோப்பையின் இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெறாதது வருத்தம் அளிப்பதாகவும் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி, சென்னை, மதுரை. இன்று விடுமுறை நாள் என்பதால் தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. தங்கம் 1 கிராம் 2629 ரூபாய். 1 பவுன் ஆவண தங்கம் 21,032 ரூபாய். 24 கேரட் தங்கம் 10 கிராம் 28,120 ரூபாய். இன்றைய வெள்ளியின் விலை 1 கிராம் வெள்ளி 60 ரூபாய் 10 காசுகள். 1 கிலோ வெள்ளி 56,185 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். இலங்கையில் நடந்த போர்க்குற்றம் தொடர்பாக அந்நாட்டு அரசின் சம்மதத்தை பெற்ற பிறகே ஐநா சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்தியா கொடுத்த திருத்த தீர்மானத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் அதிருப்தி தெரிவித்துள்ளார். கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக போராட்டம் நடைபெற்று வரும் இடிந்தகரை கிராமத்தை போலீசார் 5வது நாளாக முற்றுகையிட்டுள்ளதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. வலுவான லோக்பால் மசோதா உருவாக்குவது குறித்து ஆலோசிக்க பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை. இதனிடையே நாளை மறுநாள் அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அறிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சர் பதவி விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மேலிடம் எடுக்கும் முடிவிற்கு கட்டுப்பட்டு செயல்பட இருப்பதாக எடியூரப்பா அறிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.